தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் முதல்ல வாசிக்கணும், ரெண்டாவது மைக்கில் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலே ஆமீன் ஆமீன். இந்த இடத்துல மைக்கில் வாசிங்கம்மா. அடுத்து இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். ஆமீன் ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஆமா, இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம கடந்த வாரங்களிலே தியானித்தோம். ஆமேன் என்று சொல்லலாமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யார் பாக்கியவான்? யார் பாக்கியவதி? விசுவாசித்தவளே. ஓகேம்மா, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க. சரி, ஓகே, சரி சொல்லுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதே நீங்க தான். ஆமேன் என்று சொல்லாமா? சரி, ரெண்டாவது கர்த்தர் சொன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. கடந்த வாரங்களிலே தேவன் நம்மளோடு கூட பேசினார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா இந்த மாதத்தினுடைய முதல் வாரமே சொல்லியிருந்தா, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா இதையவே நம்ம தொடர்ந்து தியானிப்போம் என்று சொல்லி, இந்த மூன்றாவது தேவன் கொடுக்கிற வார்த்தை வாசிங்கம்மா. சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமேன் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க. சகாயம் செய்யும், எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லலாமா? சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஏற்கனவே சொல்லியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே சொல்லுகிற வார்த்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் எப்படி இருக்காங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. மோசே அனுப்பி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாரா? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வருகிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது, அவர்களுக்காக தேவன் காண்பித்த விதம், அவர்களுக்காக தேவன் எடுத்துக்கொண்ட அந்த விதம், அவர்களுக்காக தேவன் செய்த விதம், செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிளந்தது, ஆமா, எரிகோவை விழச் செய்தது, கண்மலையை பிளந்தது, பூமியை பிளந்தது, வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தது, காடைகளை கொடுத்தது, இதையெல்லாம் பார்த்த மோசே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை என்பதை குறித்து தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதுல அடுத்து சொல்றார் பாருங்க, நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றதோடு இல்லாம அடுத்து சொல்றாரு, சகாயம் செய்யும் கேடகம். சொல்லுங்க வாமா. சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சொல்லுங்க. சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம். அதாவது இதை மோசே என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பார்னு என் ஆவியில ஃபீல் பண்ணா, இதுவரைக்கும் அவர் உனக்கு சகாயம் செய்து கொண்டு வந்தார். ஆமேன் என்று சொல்லாமா? இதுவரைக்கும் நீங்க இந்த இடத்துக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கானானுக்குள்ள போயிடுவாங்க, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க. அதனால இதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருந்தார், இதுவரைக்கும் அவர் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருந்தார். அதனால இனி மேலும், சொல்லுங்க, இனி மேலும் அவர் உங்களுக்கு எப்படிதான் இருக்க போறாரா? சகாயம் செய்யும் கேடகமாய். சொல்லுங்க. இனி மேலும் கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு? சகாயம் செய்யும் கேடகமுமாய் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகாயம் செய்யும் கேடகம் அப்படின்னா, சகாயம்னு என்னது? உதவி. சொல்லுங்க. ஆமா, ஹெல்ப். சகாயம் என்றால் என்ன அர்த்தம்? உதவி. அடுத்து கேடகம் என்றால் பாதுகாப்பு, சீல்டு. ஆமா, பாதுகாப்பு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? இனி உங்களுக்கு எப்படி இருக்க போறாரா? அவர் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரா? நல்லா சொல்லுங்க, நல்ல விசுவாசோட. அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஒன்று, உதவி செய்ய போறாரு. அடுத்து பாதுகாக்க போறார். அடுத்து மகிமை பொருந்திய பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெற்றி தருகிற பட்டயம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லி எப்படி இருக்க போறாரா? வெற்றி தருகிற. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. அவர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு? வெற்றி தருகிற பட்டயம்.
அப்ப இப்ப சொல்லுங்க, தேவன் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்க போறாரு, பாதுகாப்பு கொடுக்கிறவரா இருக்க போறாரு. அடுத்து அவர் எப்படி இருக்க போறாரா? வெற்றி கொடுக்கிறவரா. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு? சகாயம் செய்கிறவராய், பாதுகாக்கிறவராய். அவர் உங்களுக்கு இனி வெற்றி. சொல்லுங்க, அவர் இனி உங்களுக்கு வெற்றி. இதுவரைக்கும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு, இனி மேலும் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போறார். ஏன்னா நீங்க கானானுக்கு சமீபமா வந்துட்டீங்க. வாக்குத்தத்தம் இனி உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் இனி உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறபடினாலே தேவன் சொல்றாரு, இதுவரைக்கும் உனக்கு எப்படி சகாயம் செய்கிறவராய் இருந்தாரோ, இதுவரைக்கும் எப்படி உங்களுக்கு மகிமை பொருந்தினவராய் இருந்தாரோ, வெற்றி கொடுக்கிறவராய் இருந்தாரோ, இனி நீங்க கானானுக்குள்ள போனாலும் சரி, கானானுக்குள்ள போய் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறவராய் இருந்தாலும் சரி, அப்பொழுது தேவன் உங்களுக்கு எப்படி செய்வாரா? சகாயம் செய்வார். சொல்லுமா சொல்லுமா, சகாயம் செய்வார். வானத்தை என்ன செய்வார்? வானத்தை பிளப்பார், பூமியை பிளப்பார், கற்பலையை பிளந்தார். ஆமா, அதிலிருந்து எப்படி தண்ணீர்களோ மண்ணாவோ காடைகளோ புறப்பட்டு வந்ததோ, இனி அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாய் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறவராய், பாதுகாக்கிறவராய், வெற்றி கொடுக்கிறவராய். நல்லா கறந்துட்டுமா, நல்லா 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 கறந்துட்டுங்க. நல்லா, இனி தேவன் எனக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா இதை இன்னும் நான் ஆழமா மோசே என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பார்னா, இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை வேறு, இனி நீங்கள் கடக்க போற பாதை வேற. இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதை அப்படியே சுத்தி 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 வந்தீங்க. வனாந்தத்தை சுத்தினீங்க, எரிகோவை சுத்தினீங்க, யோர்தானை சுத்தினீங்க, இப்படியே சுத்தி சுத்தி வந்தீங்க. இப்ப நீங்க எதுக்குள்ள போக போறீங்க? கானானுக்குள்ள. அப்படிங்கிறதை விட தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற. நல்லா நல்லா சொல்லுவா, ரிசீவ் பண்ணு ரிசீவ் பண்ணு. இனி தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, இனி நெக்ஸ்ட் லெவல் பிளஸிங், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த எல்லை, அடுத்த எல்லை, அடுத்த எல்லை, நெக்ஸ்ட் பவுண்டரி, நெக்ஸ்ட் எல்லை, நெக்ஸ்ட் பவுண்டரி, நெக்ஸ்ட் எல்லை, எல்லை, எல்லை. இனி சுத்தின இடத்துல இல்ல. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் பார்க்க போறது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் பார்க்க போறது இல்லை. இயேசுவின் நாமத்துல எல்லா வல்லமைகளும் முறியடிக்கப்படுது, 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 முறியடிக்கப்படுது. ஆமென் என்று சொல்லலாமா? அவங்க நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, சுத்தின இடத்தைய. ஆமா, எப்ப பார்த்தாலும் சுத்தின இடத்தைய என்ன செய்ய மாட்டீங்க? இனி சுத்தவே மாட்டீங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? சுத்தின இடத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இனி சுத்த மாட்டீங்க. நெக்ஸ்ட் பிளஸிங்குள்ள. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? இன்னொரு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அதாவது 2 நாளாகமம் வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம் வாசிங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையாய் இருந்தது. அதாவது இந்த வார்த்தையை கர்த்தர் அல்லது இந்த சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இனி நீங்க போகிற தேசம் ஒரு மகிமையான தேசம், அல்லது இனி நீங்க போகிற இடம் ஒரு மகிமை உள்ளதா, ஒரு இளைப்பாறுதலாய் தேவன் இனி உங்களுக்கு தரப்போகிறாரு. அதனால இப்ப என்ன செய்ய போறார்னா, அதாவது ஒரு தேசம் அமைதலா இருக்கிற பொழுது, நல்லா சொல்லுங்க, இன்னும் எப்படி சொல்ல அப்படின்னா, சத்துரு துரத்திட்டே இருந்தா, என்ன பண்ணிட்டே இருந்தா? இதுவரைக்கும் சத்துரு என்ன பண்ணிட்டே இருந்தா? ஆமா, நம்ம ஓட அவனு என்ன செஞ்சா? துரத்துனா. சொல்லுங்க, அவன் நம்ம ஓட அவனு என்ன செஞ்சா? துரத்திட்டே இருந்தா. ஆனா இப்ப நான் என்ன செய்யணும்? திரும்பி அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா விளங்காம, நான் திரும்பி என்ன பண்ணிட்டேன்? அவனை அடிக்க ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் அவன் என்னை அடிச்சான், இப்ப நான் டேன் ஆயிட்டேன். இப்ப நான் திரும்பி அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவனை அடிக்கிறனால அவன் விழுந்து போகிறான். 1. 2வது, அவன் விழுந்து போகிறபடினாலே இனி என் எல்லைக்குள் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகுது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இனி என் எல்லைக்குள் ஒரு இளைப்பாறுதலை, இனி என் எல்லைக்குள் ஒரு சமாதானத்தை, அப்படிங்கிறதை விட தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இனி நிறைவேற்ற போகிறார். அதாவது இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆசாங்கிற மனுஷன் யாராமா? ஆசாங்கிற மனுஷன் ராஜாவாகிறான். இவன் யூதர்களுடைய ராஜா. எப்படி சொல்லலாம்? யூதாவின் ராஜா. இது யூதாவினுடைய ராஜா. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவாகிறாரு. ராஜாவாகின உடனே ஆமா பலப்படுத்தினார். 7வது வேத வசனத்தை வாசிமா. பலப்படுத்தினார். 7வது வேத வசனம் 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம்
தேசம் நமக்கு முன்பாக அமெரிக்கா இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களும் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆசா ராஜா காலத்துல என்ன இல்ல யுத்தம் இல்ல. எல்லாரும் ஆமென் சொல்ல. இனி என்ன இல்ல? ஆமா, நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. இனிய வாழ்க்கையில யுத்தம் இல்லை. ஏன்னா இப்பவே அடிச்சிருவேன் எல்லாத்தையும். என்ன செஞ்சிருவேன்? அடிச்சிருபடினாலே இனி என் எல்லைக்குள்ள என்ன இல்லை? யுத்தம் இல்லை. நல்லா சொல்லுங்க. இனிய வாழ்க்கையில என்ன இல்லை? யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லாதனால இந்த ஆசா ராஜா என்ன சொல்றா? இனி நம்ம தேசத்துல யுத்தம் இல்லை. இனி தேசம் எப்படி இருக்குன்னு நல்லா அமர்க்கியா இருக்குது. அமர்க்கியா இருக்கிறபடினால இனி நம்ம என்ன செய்ய போறோம்? பட்டணங்களை என்ன செய்ய போறோமாமா? தாழ்பால்களை பலப்படுத்த போறோம். அந்த வசந்த மறுபடி வாசிங்க. யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த அமர்க்கியா இருக்கையில் என்றால் அமைதியா இருக்கையில் சொல்லுங்க. அமைதியா இருக்கையில் பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களை கட்டி கோபுரங்கள் வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோம். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இப்ப எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்குது. இனி அடுத்த டெவலப்குள்ள நம்ம போக போறோம். எல்லாரும் ஆமென் சொல்லலாம். இனி நம்ம அடுத்த எல்லையினுடைய பிளஸிங்க சுதந்திரிக்க போறோம். இதுவரைக்கும் வந்த காலங்கள் முடிஞ்சது. இதுவரைக்கும் வந்த எகிப்தியன் இல்ல. இதுவரைக்கும் வந்த மீதியானியர் இல்ல. இதுவரைக்கும் வந்து அமலேக்கன் இல்ல. இனி நம்ம எல்லையை என்ன செய்ய போறோம்? பலப்படுத்த போறோம். நம்ம என்ன செய்ய போறோம்? அலங்கங்களை கட்டி எழுப்ப போறோம். இனி புதிதான காரியங்களை கட்டி எழுப்புறதுக்கு உண்டான காரியங்களை இனி நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள இதுவரைக்கும் கடந்து வந்தது போல இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் யுத்தத்தையே யோசிச்சுட்டு இருந்த, இதுவரைக்கும் பிசாசையே யோசிச்சுட்டு இருந்த, இதுவரைக்கும் நான் எப்படி எழும்புவேன், நான் எப்படி பண்ணுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு இதுவரைக்கும் இதையே யோசிச்சு அப்படியே சுத்தின இடத்துலயே சுத்தி கொண்டிருந்த. இனி சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட்டபடினால இனி இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவல் பிளஸிங்குள்ள நான் போக போறேன். நல்லா நெக்ஸ்ட் லெவல் பிளஸிங். இனி என்னை கர்த்தர் ஆசீர்வதி என்னை பெருக பண்ண போறபடினால இனி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? திரும்ப சொல்றேன். தேசம் அமைதலா இருக்கையில் சொல்லுங்க. தேசம் நல்லா திரும்ப சொல்லுங்க. தேசம் அமைதலா இப்ப இருக்குது. ஏன்னா யுத்தம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆசா சொல்றான், இனி என்ன இல்லையாமா? யுத்தம் இல்லை. இனி எல்லாம் அமைதியா இருக்குது. இனி அடுத்து புதிய காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா ஒரு சில நேரங்கள் நீங்க அப்படியே பிரச்சனைங்கிற பொழுது, அதாவது என்ன சொல்லுவாங்களா, தண்ணியை குழப்பி விட்டுட்டு பார்த்தா ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அந்த தண்ணி தெளிவாகும். அந்த தண்ணி தெளிவானா தான் உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரியும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அதுபோல் நிறைய நீங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளேயே கடந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களோட பேசவே மாட்டார். உங்களோட என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். அதனால தான் ஒரு சில நேரங்கள் என்ன செய்யணும்? பிரச்சனைகளெல்லாம் ஒதுக்கிட்டு அப்படியே தேவ பிரசன்னத்தில் வந்து நீங்கள் உட்கார பொழுது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் பேசுவார். அதனால தான் நான் அப்படியே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். உள்ளே வரபோது அங்கேருந்து பஸ் ஏறி வரபொழுது இந்த பிரச்சனை எப்படி ஆகும் அப்படின்னு அங்கேயும் அது வரைக்கும் யோசிச்சே வந்தீங்க. இங்கேயும் வந்து உட்காந்துட்டு அந்த பிரச்சனை எப்படி ஆகுன்னு யோசிக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன சொல்யூஷன் என்னோடு பேசுவார். அப்படி தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா? அதான் சொல்கிறார். நீங்கள் அந்த கதவு வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் குழப்பிட்டு வந்திருக்கலாம். இங்கே வந்து உட்கார பொழுது தெளிந்த புத்தியாய் கர்த்தர் அப்படியே ஆராதிக்க, அவரோடு கூட இருக்க அப்படியே உள்ளே போக உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஒரு தெளிந்த நீரோடை வந்துடும். ஆமென் என்று சொல்ல. அப்போ அந்த தெளிந்த நீரோடையோடு நீங்கள் உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்க என்ன நடக்குன்னா, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒருவேளை நான் 1 மணி நேரம் உங்களோட பேசலாம். ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது உங்கள் இருதயத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போய் விழும். அதுதான் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே குழப்பிட்டு கூடாது. திரும்பவும் சொல்ல, எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே கூடாது? குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரமாவது அப்படியே அந்த ப்ரெசன்ஸில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென் என்று சொல்ல. அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆசா தன் பட்டணம் அமர்க்கியா இருக்கையில் அல்லது அமைதலா இருக்கையில் அல்லது இளைப்பாறுதலா இருக்கையில் அவன் என்ன செய்கிறானா? பட்டணத்தை கட்டி அலங்கங்களை கட்டி தாழ்பால்களை அவன் என்ன செஞ்சானா? பலப்படுத்துகிறவனாக இருந்தான்.
ஆமேன் என்று சொல்ல இனி அந்த நாட்களுக்குள் தேவன் நம்மளை கொண்டு வருகிறார். ஆமேன் என்று சொல்லாம சும்மா ஆமா ஓட 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 என்னமோ சொல்ற மாதிரி நம்ம ஓட ஓட ஒரு சாத்தான் துரத்திக்கிட்டே வந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போக போகிறது. ஆமேன் என்று சொல்லாம அதைத்தான் இந்த இடத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது மோசே சொன்னது போல இனி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க, அல்லது தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற்ற போறாரு. அதனால இனி அவர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாராமா? 1 2 3 சகாயம் செய்யும் கேடகமும் இங்கதான் இருக்கீங்களாமா? சொல்லுங்க, எப்படி இருக்க போறாராமா? திரும்ப மறுபடியும் சொல்றேன், இனி தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறபடினாலே தேவன் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு? சகாயம் செய்ய. நல்ல வார்த்தை சொல்லுங்க, சகாயம் செய்யும் கேடகமாகும். அடுத்து மகிமை பொருந்திய பட்டயம். சொல்லுங்க, சகாயமா இருக்க போறாரு, உதவி செய்கிறவரா இருக்க போறாரு. அடுத்து பாதுகாப்புகிறவரா இருக்க போறாரு. அடுத்து வெற்றி. மெயினா இனி அவர் உங்களுக்கு நீங்க எடுக்கிற எல்லா பட்டயமும் அல்லது நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்காக என்ன செய்ய போறாரு? வெற்றியை கொடுக்க போறார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு, நல்ல கரந்தட்டு. அவர் இனி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராய். வெற்றி. தாவீது போன இடத்திலெல்லாம் அவனுக்கு என்ன உண்டாயிட்டாமா? வெற்றி உண்டாயிற்று. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரா? வெற்றி கொடுக்கிறவரார். அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனி நீ போகிற இடம் எப்படி இருக்க போறது? இளைப்பாறுதலா இருக்க போகுது. இனி நீங்க பார்க்க போகிற அந்த இளைப்பாறுதல் கானான் தேசம் அல்லது ஒரு இளைப்பாறுதல் தேசம் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நீங்க போறபடினால திரும்பவும் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு? சகாயம் செய்கிறவராய், பாதுகாக்கிறவராய். அடுத்து எப்படி இருக்க போறாரா? வெற்றி கொடுக்கிறவராய். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் அப்பப்போ முளைச்ச காளானாட்டம் ஒவ்வொரு பிசாசு அப்பப்போ முளைக்குது பாருங்க. முற்றிலும் அவனை அழிக்கணும். சொல்லுங்க, என்ன அழிக்கணுமா? அவனை முற்றிலும். ஆமா, முற்றிலும். இனி என் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி முற்றிலும். சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில தராரு. எப்படி அழிக்கிறார்? முற்றிலும். அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு எந்த பட்டயமா இருக்க போறாரு? வெற்றி தருகிற மகிமை பொருந்திய பட்டயம். சொல்லுங்க, எப்படி இருக்க போறாரு? வெற்றி தருகிற. நல்லா சொல்லுங்க, வெற்றி தருகிற பட்டயம். இன்னைக்கு பட்டயத்தை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, அவர் நாமமே பட்டயம். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அந்த பட்டயமா இன்னைக்கு நான் எப்படி செயல்படணும்? ஒருவேளை நீங்க புதிதான ஆட்கள் வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறபடினால நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல தரப்போறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பட்டயம் என்றால் என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், யார் அந்த பட்டயம் அப்படிங்கிறதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வேத வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும். எல்லாரும் இந்த வேதவசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6:11 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 எல்லாரும் வேதவசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில். பட்டயத்துக்கு நீங்கள் வரல, அதனால் வாசிச்சுட்டே இருங்க. நீதி என்னும் மார்க்கவஸ்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆசிரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன் என்று சொல்லலாமா? இப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரா? நம்மளை கர்த்தர் இன்னைக்கு எப்படி மாற்ற போறார்? நம்ம ஒரு பட்டயமாய். ஆமேன் என்று சொல்லலாமா? அதாவது சத்துருவை எதிர்க்கிறதுக்கு, நல்லா கவனிப்பா, சத்துருவை எதிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நல்லா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும்.
திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நான் அப்படியே சொன்ன இந்த காரியத்தை, அதாவது தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாதபடி என்ன செய்யறான்? பிசாசு அதை எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறான். அவனை முற்றிலும் நம் பட்டயத்தை கொண்டு அழிக்கிற பொழுது தேவன் நமக்கென்று குறித்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தின் அவனால் என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், பட்டயம் என்றால் என்ன அர்த்தமாமா? என்னவாமா பட்டயம்? என்னவாமா? தேவ, நல்லா சொல்லுங்க அந்த வசனத்தை எல்லாரும், அந்த வார்த்தை சொல்லுங்க, தேவ வசனமாகிய பட்டய. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ சத்துருவை அழிக்கிறதுக்கு நம்ம கையில் என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க, என்ன வேணும்? நம்ம பட்டயம் இருக்கணும். அதாவது இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ன அப்படிங்கிறதை நான் உங்களிடத்தில் ஆவியானவரோடு கூட விளக்க விரும்புகிறேன். அதாவது கடந்த இந்த ஈரோடு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப அது டயர்டு, ஏன்னா பஸ்ஸில் போனாலும் ரொம்ப டயர்டு. அப்போ நைட்டு நான் நல்லா தூங்கினாலும் தேவன் என்னை 2:30 எழுப்பிட்டாரு. அந்த 2:30 என்னை எழுப்பினாலும் என்னுடைய இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, தாவீதின் வீட்டின் திறவுகோல், தாவீதின் வீட்டின் திறவுகோல். தாவீது இதவே திரும்ப 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 கர்த்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அப்போ சரின்னு சொல்லிட்டு தாவீதின் வீட்டின் திறவுகோலை குறித்து அப்புறம் தான் அந்த 2:30 எந்திரிச்சு வந்து உட்காந்து கொண்டார், ஜோ பண்ணிட்டு போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் இந்த வார்த்தைக்காய் தேவ பிரசனத்தில் காத்திருந்த பொழுது நானே உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதாவது தாவீதின் வீட்டின் திறவுகோலும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் உங்களோடு கூட நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனால் கடந்த நாட்களில் கர்த்தர் இதை குறித்து என்கிட்ட பேசினாரு. தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்பது வேற, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என்பது வேறங்கிறத கர்த்தர் ஆமாம் என்னோடு கூட இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்தால் நான் அந்த மெசேஜுக்குள்ளே போகல. ஏன்னா அது ஒரு கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் இது டிஃப்ரெண்ட் என்னங்கிறத ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமான நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அப்போ தாவீதின் வீட்டினுடைய திறவுகோல் திறவுகோல் அப்படின்னு பேசுகிறாருன்னு அதையே தியானிச்சுக்கும் பொழுது திடீர்னு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் அப்படின்னு சொன்னார். அதை என்ன ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என்ன என்ன என்னன்னு கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை விளக்கி காண்பித்தார். எப்படின்னா, அதாவது இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், எங்கே தான் நிற்கணும்? பட்டயத்தை பிடிச்சிக்கிறது தான் நிற்கணும். அங்கேயே நில்லுங்க, நான் இதை டச் பண்ணிட்டு அங்கே நான் வரேன். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அதாவது எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுலேருந்து நான் தெரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, அதாவது நம்ம ஒரு பிரச்சனைக்கு நடுவில், சொல்லுங்க, நம்ம ஒரு பிரச்சனைக்கு நடுவில் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒருவேளை வியாதியினுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒருவேளை சமாதான குலைச்சல், அல்லது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு வசனம் வரும். என்ன வரும்? என்ன அந்த வசனம் வருதோ அதுதான் பரலோகத்தினுடைய சாவி அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல். அதுதான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் அதுதான். அதை வச்சு நீங்க திறக்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும், இது பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல். இப்ப இந்த வசனத்தை, அந்த வசனத்தை வச்சு அப்படியே நம்ம திறக்க ஒருவேளை டிலே ஆகுறது போல இருக்கலாம், ஆனா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க போறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென். அப்போ உங்க பிரச்சனைக்கு நடுவில், ஒருவேளை நீங்க போராட்டத்துக்கு நடுவில் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவேளை வசனமாதான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் மட்டும் வராது, பாடலும் வரும். உங்களை அறியாம ஒரு பாட்டு வருது பாருங்க, அல்லது ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிற பொழுது உங்களை அறியாம ஒரு, ஏன்னா நிறைய நேரங்கள் கர்த்தர் அப்படி என்கிட்ட பேசியிருக்கிறார், அப்படி உங்களை அறியாம ஒரு பாட்டு வருது பாருங்க, அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல். அந்த திறவுகோலை கொண்டு பூமியில எதை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் உடனே உத்தரவாகும். பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் உடனே உத்தரவாகும். பரலோகம் அந்த வார்த்தைக்கு செயல்படும். எல்லாரும் கறந்துட்டலாமா? பரலோகம் உடனே அந்த வார்த்தைக்கு செயல்படும்.
அப்போ அதே போலதான் ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவரே இந்த சாத்தா இப்படி எழும்பி இருக்கிறானே, இப்படி என் கணவனுக்கு விரோதமாய் போராடுறானே, ஒருவேளை என் பிள்ளைக்கு விரோதமாய் போராடுறானே, என் மனைவிக்கு விரோதமாய் போராடுறானே, என் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுறானே, இவனை எப்படி ஜெயிக்கணும்ங்கிற பொழுது அப்போ சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வசனம் வரும் பாருங்க. அந்த வசனமே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நல்லா 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 அந்த வசனமே ஆவியின் பட்டயம். என்ன பட்டயமாமா? என்ன பட்டயமாமா? ஆவியின் பட்டயம். அந்த வசனம் அப்போ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவ. அப்போ அதை திரும்பவும் சொல்ற, நீங்க ஒருபோது கர்த்தர் பேசாம இருக்கவே மாட்டார். ஒருவேளை உங்களோட ஆண்டவர் பேசல அப்படின்னா நீங்கள் யாராட்ட போய் ஜெபிக்கிற பொழுது, ஒருவேளை ஊழியக்காரங்களாகட்டும் அல்லது போதகராகட்டும் அல்லது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுதாவது தேவன் நிச்சயமாக இந்த சொல்யூஷனுக்கு ஏதாவது அந்த சிச்சுவேஷனில் அந்த சொல்யூஷனாய் அல்லது மருந்தாய் நிச்சயம் ஏதோ ஒரு வார்த்தையை தேவன் தருவார். அதுதான் என்னது? ஆவியின் தேவ வசனமா. இந்த வார்த்தை சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ அந்த வசனம் வந்துருச்சு. இப்போ என்ன வந்துருச்சாமா? அந்த வசனம் இப்போ உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த வசனத்தை என்னவானா, இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதாவது பட்டயங்கிறதை விட, பட்டயங்கிறது சாதாரணமாக அடிச்சுக்கலாம், ஆனால் கருக்குள்ள பட்டயம். சொல்லுங்க, என்ன பட்டயம்? கருக்குள்ள. நான் வேதத்தில் நெற்றி தினத்தில் தியானித்த பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். 2 இடத்துல அதை தியானிச்ச. வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிங்க. 17. ஜனங்கள் அவ்விடத்திலே இருமா அந்த கடைசியில அமலேக்கியனை அழிக்கிறத, அந்த கடைசியா 13வது வேத வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்துல கடைசி அந்த அமலேக்கியனை கருக்களான சூப்பர் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே சொல்லுங்க. பட்டய. இன்னொரு வசந்த வாசிங்க. 1 சாமுவேல் 15:3. 1 சாமுவேல் 15:3 வாசிங்க. அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார். 1 சாமுவேல். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அதாவது இங்கேயும் சொல்லுவாரு, அந்த கருக்களான பட்டயத்தினால நீ அவர்களை என்ன செய்யணும்? முறியடிக்கணும்னு சொல்வார். நீ என்ன செய்யணும்? கருக்களான பட்டயத்தினால நீ அவங்களை என்ன செய்யணும்? முறியடிக்கணும்னு சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். 15:8. சூப்பர். பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். அப்போ இந்த 2 இடத்துல நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, ஒன்று அமலேக்கியனை, அதாவது யாத்திராமத்தில் வாசிக்கிற பொழுது அங்கேயும் பட்டய கருக்கினாலே, இங்கேயும் என்ன செஞ்சாங்களாமா? இந்த அமலேக்கியனை முறியடிக்கிறதுக்கு பட்டய கருக்கினாலே. அப்படின்னா இதை நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். இந்த அமலேக்கியனை நேரடியாக சத்துரு. அமலேக்கியனை யாரு? நேரடியா சாத்தான். அமலேக்கியன் என்றால் இதை குறித்து நம்ம நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம். அப்ப அமலேக்கியனால் நேரடியா சாத்தா. இந்த சாத்தான சாதாரண பட்டயத்தால் அழிக்காதீங்க. என்ன சொல்றாரு? சாதாரண பட்டயத்தினால் அழிக்க கூடாதா? எந்த பட்டயத்தினாலே? நல்லா சொல்லுங்க. எந்த அந்த வார்த்தை சொல்லுங்க. எந்த வார்த்தை? கருக்கானதுன்னு என்ன? சுட்டரிக்கப்பட்டது. என்ன சொல்லுது? சுட்டரிக்கப்பட்டது. ஆமா, கருக்கானனா சுட்டரிக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல? உங்களுக்கு சத்துருவை அழிக்கிறதுக்கு தேவ வசனமாகிய பட்டயம் வந்துச்சு. தேவ வசனம் வந்துருச்சா? இப்ப இந்த தேவ வசனத்தை நீங்க கருக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தேவ வசனத்தை கருக்கணும். அப்ப அந்த கருக்கிற பொழுது ஆவியின் தேவ வசனமாகிய ஆவியின் கருக்கான பட்டயமாய் அந்த வசனம் மாறும். கருக்கு நம்ம அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருக்கிறோம்? அந்நிய பாஷை. அப்போ சத்ருவை அழிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த வசனத்தை ஆவியானவரோடு கூட இணைஞ்சு அப்படியே அந்நிய பாஷையில் பேசி 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 அக்கினி நாவில் போட்டு அந்த வசனத்தை என்ன செய்யணுமாமா? ஆமாம், கருக்களானவங்களை ஷார்ப்பானவங்களை ஆவியானவரோடு கூட எசஞ்சு 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 ஆவியில் நிரம்பி 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 சொல்ல சொல்ல அந்த வசனம் ஆவியின் பட்டயமாய் கருக்களான பட்டயமாய்
பட்டயமாய் மாறுபடுது. அதுக்கப்புறம் எழுத்து நீ அமலேக்கினை வெட்டுகிற பொழுது முற்றிலும் நாசமாவா. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டுங்க, நல்லா கறந்துட்டு. இன்னைக்கு அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு ஜெயம் வேணும்னா ஏசப்பாவும் நிற்பாரு. யாரு நிற்பாங்க? ஆவியானவரும் நிற்பாரு. அப்ப வசனம் என்பது யாரை குறிக்குது? வார்த்தை என்பது யாரை குறிக்குது? ஏசப்பாவை குறிக்குது. ஆவிங்கிறது யாரை குறிக்குது? பரிசுத்த. அப்போ அந்த வசனத்தையும் ஆவியானவரையும் அல்லது ஏசப்பாவையும் ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நம்ம சத்துருவை அழிக்கிற பொழுது சாத்தான் முற்றிலும், நல்லா சொல்லுமா, சாத்தான் முற்றிலும் நாசமாவா. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையே அமலேக்கன் என்ன செய்யணுமாமா? முற்றிலும். என்ன 24:20 வாசிக்கிறோம். சொல்லுங்க, சாத்தானே என் எல்லைக்குள்ள உன்னை முற்றிலும் நாசமாக்குற. அப்படியே அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் அப்படியே பேசி இயேசுவின் நாமத்துல நல்லா 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 இயேசுவின் நாமத்துல என் எல்லைக்குள்ள போராடுற எல்லா இருளின் அதிகாரங்களை அமலேக்கினுடைய வல்லமையை முற்றிலும் 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 ரீகா தாடா ராபா தாடா ராபா லாபா முற்றிலும் முற்றிலும் ஆவியின் வசனமாகிய பட்டயம், ஆவியின் வசனமாகிய பட்டயம், ஆவியின் வசனமாகிய பட்டயம், ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை கருக்கான பட்டயமாய் மாற்றி இயேசுவின் நாமத்தில் சத்துருவை அழிக்கிற பொழுது அவன் முற்றிலும் நாசமாவா. திரும்பவும் சொல்கிறேன், நம்மை தேவன் எப்படி மாற்றாராம்? ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, ஆமாம், நம்மளுடைய வாயின் வார்த்தையை தேவன் எப்படி மாற்றாராமா? ஆவியின் பட்டயமாக மாற்றாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை அப்படியே ஆவியானவரோடு கூட இணைஞ்சு அப்படியே அந்நிய பாஷை, அந்த வசனத்தை சொல்லணும், அந்நிய பாஷை பேசணும், அந்த வசனத்தை சொல்லணும், அந்நிய பாஷை பேசணும். இப்போ ஒரு வேளை இப்படி சொல்லாமல், அமலேக்கின் முற்றிலும் நாசமாக என் எல்லைக்குள்ளே போராடுற கடனின் ஆவியே, என் எல்லைக்குள்ளே போராடுற வியாதி நாவிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி இயேசுவின் நாமத்தில் தேவன் உன்னை முற்றிலும் நாசமாக்குறார். என் எல்லையை விட்டு போ, என் எல்லையை விட்டு போ, என் எல்லைக்குள்ள இனி உனக்கு அதிகாரம் இல்லை. என் கணவன் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளையை கீழ்ப்படிய பண்ண முடியாம எனக்கு எசஞ்சு வர முடியாதபடி என் பிள்ளைக்குள்ள போராடுற ஆவி, என் கணவனுக்குள்ள போராடுற ஆவி, என் குடும்பத்துக்குள்ள போராடுற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அமலேக்கினை முற்றிலும் உன்னை அழிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறு 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 வெளியேறுன்னு சொல்ல 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 அவன் முற்றிலும் நாசமாவா. அப்ப நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பட்டயத்தை எப்படி ஆக்கணும்? எப்பவுமே கருக்குள்ளவைகளாய் மாற்றணும். கருக்கான பட்டயம். சொல்லுங்க, அதுதான் ஆவியின் பட்டயம். ஆமென் என்று சொல்லலாம். அதுதான் என்னது? பட்டயனா கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? பட்டயத்துக்கு தேவன் எங்க வைக்கிறாராம்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 64:3. சங்கீதம் 64:3 வாசிமா. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு. போது இந்த இடத்துல வாசிக்கிற, அவர்களுடைய நாவுகளை எப்படி கூர்மையாக்குறாங்களாமா? பட்டயத்தை போல. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா நிறைய நேரங்கள், அதாவது இப்போ ஒரு வேளை நமக்கு நிறைய நேரம் டென்ஷன் வருது, கோபம் வருது அப்படின்னா உடனே உங்கள் வசனத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சத்துரு நம்ம வாயை பயன்படுத்தி சபிக்க வைக்க மாட்டா. ஆமேன் என்று சொல்லுவோம். நம்ம வசனத்தை ரொம்ப பேசணும். வசனம் நம்ம நாவில் வர வர நம்ம நாவை கர்த்தர் கூர்மையாக்குகிறார். ஆமேன் என்று சொல்லாமல், அதாவது ஆமாம், கூர்மையாகப்பட்ட ஒரு நாவாக இருந்ததுன்னா 10 வெட்டுக்கு ஒரே வெட்டில் சாத்தா விழுந்துருவான். ஆமேன் என்று சொல்லாமல், இப்போ அதுக்கு தான் ரொம்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம், ஒரே வெட்டில், ஆமாம், சாத்தானே உன்னை ஒரே வெட்டில் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் நாசமாக்கணும். ஏன்னா திரும்ப 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 ஓட்டின பிசாசு என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தில் வேரோடு நீ என்ன செய்யணும்? பட்டு போகணும்னு சொல்லிதான் அந்த அதிகாரத்தை தேவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமேன் என்று சொல்லாமா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? நம்ம நாவை எப்படி ஆக்கணுமாமா? கூர்மையான கருக்களான பட்டயமாக நம்ம மாற்றி நம்ம நாவையில கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்துல வெளியேறினா அது வெளியேறிடும். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்று சொல்ல, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு வசனமே தெரியலீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 வசனம் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிற லூக்கா 10:19 இருக்குது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அதிகாரத்தையும் சாத்தானே சகல வல்லமைகளை, சொல்லுங்க, இனி எனக்கு சாத்தானே சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சாத்தானே சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, சாத்தானே சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு
எனக்கு. எல்லாரும் உறுதியா சொல்லுங்க. சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் இன்றைய நாளிலிருந்து இனிய நாவல சாத்தானை இனிய எல்லைகளுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை அழிக்கிற அந்த சகாயம் செய்கிற கேடயமா மகிமை பொருந்திய பட்டயமா அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லி இதுல சகாயம் செய்யும் கேடகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு தான் நம்ம அப்படியே அந்த பாட்டை பாடணும், இயேசுவின் ரத்தம் என்மேல். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னொன்னையும் கற்றுக்கொள்ளணும். எப்போ சத்துருவை எதிர்க்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்களை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சாத்தானோட போராடணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். அப்புறம் அவன் சொல்லுவான், உன்னையும் தெரியும் உங்கள் தாத்தாவையும் தெரியும்ட்டு போயிடுவான். அப்புறம் இல்லை, ஏசப்பா ரத்தம் என்மேல், அதான் சகாயம் செய்யும் கேடகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இனி எங்கெல்லாம் நீ யுத்தம் பண்ணுறையோ அங்கெல்லாம் உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். வெற்றியை கொடுக்கறது மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்கிறவளாய் நான் என்ன செய்வேன், இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இதே அந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துலையா இல்லை 14 வாசிக்கிற பொழுது, அந்த வாசிக்க மக்களா 14 1 நாளாகமம் 14 அந்த யுத்தம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அவங்களுக்கு தேவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் பாருங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க மக்களை எடுத்தவர்கள். சாரி 2 நாளாகமம் வாசிமா அந்த கீழ் இருக்கும் பாருங்க. 13 14 13 வாசிங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு 12 வாசிங்க. 12 அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கு யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியாவை ஓடி போனார்கள். அடுத்து 13 அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, அப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் என்ன செய்வேன், சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம். அதுதான் இது. அதாவது இவங்க யுத்தத்துக்காக நின்று இவங்க யுத்தம் பண்றாங்க. கர்த்தருடைய சேனையே இறங்கி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு சகாயம் செய்து அந்த எத்தியோப்பியரை முறியடித்தது. இன்றையிலிருந்து கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். எப்ப இந்த யுத்த அபிஷேகத்தை, எப்ப இந்த யுத்தத்தினுடைய வல்லமையை நம்ம மேல தேவன் போட ஆரம்பித்தாரோ, இயேசுவின் நாமத்துல இனிய எல்லைக்குள்ள சத்துரு ஜெயம் கொள்ளவே கூடாது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? ஆமா. எப்படி இந்த எத்தியோப்பியர் ஆசாவுக்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தருடைய சேனை அவர்களுக்கு உதவி செய்தது. அப்போ அதனால தான் சொல்கிறார், இனி நான் உனக்கு எப்படி இருக்க போகிற இஸ்ரவேலே நீ பாக்கியவான். 1 2 கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இனி நான் உனக்கு எப்படி இருக்க போகிறேன், சகாயம் செய்யும் கேடகம். சொல்லுங்க, உதவி செய்கிறவளா நான் இருப்பேன். எப்பெல்லாம் நீ யுத்தம் செய்கிறாயோ அப்பெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க, அப்பெல்லாம் உனக்கு உதவி செய்ய, அப்பெல்லாம் உனக்கு பாதுகாப்பை கொடுக்க நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? சரி, மறுபடியும் இந்த இடத்துக்கு வர. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரோட அதிகமா இணைஞ்சுக்கணும், ஆவியானவரோட. சொல்லுங்க, திரும்பவும் சொல்ற, யுத்தத்துக்காக ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது நீங்க ஜெபிக்க ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நீங்க தனியா போய் நின்று அடிக்காம யாரோட எசைஞ்சுக்கணும். நல்ல அதாவது மெயினா உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்றால் மெயினா உங்களுக்கு எதுதான் வேணும்னா, யாருதான் தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் என்று சொல்லாமா? யார் வேணுமாமா? திரும்ப சொல்லுங்க, யார் வேணுமாமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு இன்னொரு வேதவசனத்தை சொல்ற, ரோமர் 16:20 வாசிக்கிறோம். சாத்தானை சீக்கிரமாய், சொல்லுங்க, இனி சாத்தானை பார்த்து சொல்லுங்க, சாத்தானே சீக்கிரமாய் கால் கீழே நீ மிதிக்கப்படுவ. சொல்லுங்க, சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கத்த தர போறாரமா. இனி சாத்தானை என் கால்களுக்கு கீழே. சொல்லுமா சாத்தானை இனிய கால்களுக்கு கீழே, சாத்தானை இனிய கால்களுக்கு கீழே, சாத்தானை இனிய கால்களுக்கு கீழே. ஆமென் என்று சொல்ல. திரும்பவும் சொல்கிறோமா, நீங்கள் தனித்து நின்று யுத்தம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய, ஏன்னா நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம்ல, ஆமாம், நம்ம மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகாரத்தோடும், ஆமாம், பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளோட. அந்த வசனத்தை எடுங்களேன், 4 காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க எபேசியர், வாசிங்க. அதான் எதோட எல்லாம் நமக்கு போராட்டம் இருக்குண்ணா. வாசிங்க வேகமா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிமா.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவர்கள் ஆகும்படி இல்லம்மா, அதுக்கு மேல வாசிமா. கடைசியாக அதானுங்க சார். ஏனெனில் மாமிசத்தோடும் ஏனெனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. எதோட எல்லாம் நமக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னா நல்லா விளங்கம்மா. இந்த இடத்துல சொல்ற மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நல்ல இதை விளங்க, முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஆமா, முக்கியமான ஒரு சாப்டர் இது, சப்ஜெக்ட் இது. அப்படின்னு என்னன்னா பிசாசு எதிரெல்லாம் கிரியை செய்யறான்னு சொல்ற. சொல்லுங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. பக்கத்துல கருத்தை படிங்களே. உங்க போராட்டம் கணவனோடும் மனைவியோடும் பிள்ளையோடும் இல்ல. இதுதான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. சொல்லுங்க, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அடுத்து சொல்றாரு, அடுத்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலோ பொல்லாத. அதாவது என்ன சொல்றாருன்னா, துரைத்தனம்னா கண்ட்ரோல் ஸ்பிரிட். துரைத்தனம் பண்றது என்னது? நல்லா அடிக்கணும் இவனை. என்ன செய்யணும்? இந்த கண்ட்ரோல் ஸ்பிரிட். ஜெபிக்காத, பைபிள் படிக்காத, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் ஸ்பிரிட் என்ன பண்ணுதாமா? கூடயே வருது. என்ன பண்ணுதாமா? அது இன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் நம்ம பிள்ளைகளை மிரட்டின இன்னைக்கு பிள்ளைகள் சொல்றாங்க, அதை அப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது என்னது? நீ இப்படிதான் இரு அப்படின்னு பிள்ளைகள் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இது என்ன ஸ்பிரிட்டு? கண்ட்ரோல். இதான் துரைத்தன ஆவி. அடுத்து அதிகாரம் பண்றது. ஆமா, என்ன சொல்றது? அதிகாரத்துக்கு என்ன சொல்றது? டாமினேட் பண்ற ஆவி. இது என்னது? இது டாமினேட் பண்ற இருளோத அதிகாரம், ஒரு கட்டுப்படுத்துறது. அப்படியே கட்டுப்படுத்தி என்ன செய்தாமா? இது ஒரு ஸ்பிரிட். அடுத்து பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னா இது முக்கியம். பிரபஞ்சத்தினுடைய அந்தகாரம் அப்படின்னா இதுதான் மாந்திரீகாவி, பில்லி சூனியாவி. அதாவது இந்த அந்தகாரங்கிறது இருள். இந்த அந்தகாரத்தில் செய்யப்படுகிற மாந்திரிகாவி, பில்லி சூனியாவி, இதுதான் இப்பிரபஞ்சம். இந்த உலகத்தினுடைய மாந்திரிகாவி, பில்லி சூனியாவி தான் இந்த ஆவி. புரிஞ்சாமா? அப்ப சொல்லுங்க, எந்த ஆவி? ஒண்ணு மாமிசத்தோடு ரத்தத்தோடு அல்ல. முதல்ல துரைத்தன ஆவி, அதிகார ஆவி, இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகாரம். அதை தான் திரும்ப சொல்ற, மாந்திரிகாவி, பில்லி சூனி ஆவி. இதெல்லாம் அந்தகாரத்துல இருள்ல செய்யப்படுற ஆவி. அடுத்து பாருங்க, வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அதாவது இது எந்த ஆவினா, தேவன் என்ன செஞ்சாரா? ஒரு கூட்டத்தை, அதாவது லூசிபரோட ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சாரு? மேலேருந்து கீழே தள்ளும் பொழுது ஒரு சில ஆவிகள் எங்க இருக்கு? இன்னும் வானமண்டலத்திலேயே இருக்குது. ஒரு சில ஆவிகள் எங்க இருக்குது? வானமண்டலத்திலேயே இருக்குது. அந்த ஆவிகள், அதனால தான் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், தானியேல் ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் என்ன செய்யல? போகாம பெர்சியத்தினுடைய அதிபதி தடை செய்து நின்றான். அதுதான் வானமண்டல ஆவி. அதாவது ஒரு சில நேரங்கள் நம்ம எத்தனைதான் சாவி போட்டாலும் திறக்க முடியலையா நம்ம திறக்குறோம், அவன் பூட்டுறான், நம்ம திறக்குறோம், அவன் பூட்டுறான். இந்த ஆவியை அழிக்கணுங்கிற நான் ஆமேன் என்று சொல்லுவோம். இந்த ஆவி என்ன செய்யணும்? அழிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதனால தான் சொல்லுவாங்க, தென் கொரியாவிலாம் என்ன இல்லை, வானமண்டலமே இல்லை. ஏன்னா பகலெல்லாம் யார் ஜெபிப்பாங்க? பெண்கள் ஜெபிப்பாங்க. நைட்டெல்லாம் ஆண்கள் ஜெபிப்பாங்க. ஜெபித்து அந்த ஜப தூவம் அப்படியே போக 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 அந்த தென்கொரியாவில் என்னையே இல்லை, வானமண்டலம் இல்லை. ஆனால் இந்தியாவில் நிறைய வானமண்டலாவி. ஏன்னா நிறைய பாகால் கோட்டைகள் இங்கே இருக்குது. ஏன்னா எழுப்புதலும் இங்கே தான் வரப்போகுது. அதனால தான். ஆமாம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா, இதுதான் வானமண்டலத்தினோட பொல்லாத அவங்களுடைய சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம். ஒரு நாள் கர்த்தர் சித்தமான இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்? ஆவியின் பட்டை. அப்போ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த 4 வித ஆவி தான் துரைத்தன ஆவி, அதிகார ஆவி, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய ஆவி, அடுத்து வானமண்டல ஆவியினுடைய. ஆமாம், இந்த 4 வித ஆவிகளும் எல்லைக்குள்ள போராடுது. இயேசுவின் நாமத்துல சாத்தானுடைய சகல வல்லமைகளை என் கால்களுக்கு கீழாக போட்டு மிதிக்கிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, அப்ப திரும்பவும் சொல்றேன். இல்ல, இதுக்கு தான் இதை சொல்ல வந்த. அப்போ இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச ஆவிகளோட தனியா நம்மளால போராட முடியாது. யாரோட இணைஞ்சுக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரோட இணைஞ்சுக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரோட இணைஞ்சுக்கணும்? ஆவியானவரோட. அதாவது தென்கொரியாவினுடைய எழுப்புதலுக்கு அருமையான பால்யாங்ஸோ சொல்லுகிற பெரிய காரியம் என்ன அப்படி, அதாவது அவருடைய சாட்சி சொல்கிற பொழுது சொல்கிறாரு, நிறைய நேரங்கள் என் ஊழியத்தில் நான் தோற்று போயிருந்தேன், நிறைய நேரங்கள் என்ன செஞ்சேன்? நான் தோற்று போயிட்டேன். அப்போ ஒரு நாள் தேவ பிரசனத்தில் வந்து காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீயே ஓடி ஓடி இழைச்சி போகிற,
நீயே ஓடி 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 இழைக்க போகிற. அதாவது எப்படி சொன்னார்னா, நீ போய் காடையை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, காடைகள் உன்னிடத்துல வந்து விழுகிறதுக்கு நான் உதவி செய்வேன். அதுக்கு ஒரு காற்று தேவை, அதுதான் பரிசுத்த காற்று என்று சொன்னார். ஆமென் என்று சொல்ல, நீ ஓடி ஓடி காடையை பிடிக்க வேண்டாம், காடையை உன்னிடத்தில் வருகிறதுக்கு நான் ஒரு கீழ்காற்றை வீச போகிறேன். காடைகள் உன்னிடத்துல வரும், அதுக்கு நீ யாரோட இணைஞ்சுக்கணும்? பரிசுத்தாவியானவர். யாரோட இணைஞ்சுக்கணும்? பரிசுத்தாவியானவர். ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவியானவர் அப்படி சொன்னாரா, நான் உனக்கு முக்கியமானவர், நான் உனக்கு முக்கியமானவர். அதாவது எபிரேயர்ல அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கொய்னோனியா அப்படின்னு என்ன அர்த்தம்? கொய்னோனியா, அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும். அப்போ பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை என்னன்னா கொய்னோனியா அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கொய்னோனியா அப்படின்னு என்னன்னா, இந்த உலகத்திலே நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டிய முக்கிய நபர் யார்னா பரிசுத்தாவியானவர். நான் திரும்பவும் சொல்கிறேன், பிதா நமக்கு வாக்கு கொடுத்ததை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கும் பிதாவுக்கும் உறவை உண்டு பண்ணி விட்டார். நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் யார்தா? பரிசுத்தாவியானவர். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டியது முக்கியமான நபர் யார்னா பரிசுத்தாவியானவர். அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தாவியானவருக்குள்ள இணைஞ்சு 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 நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம நடக்க வேண்டிய எல்லா வழிகளையும் கற்றுக் கொடுக்கிறவர். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற, ஜப்பானில் போய் அவர் ஊழியம் செய்யறதுக்காக இருந்தார். அப்போது ஃபஸ்ட் நாள் கூட்டத்தை முடித்தார், ஒரு ஜெயம் இல்லை, ஒன்றுமே இல்லை, வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தார். திடீர்னு இவர் அப்படியே ஒரு ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. முடிச்சு பார்த்தா பிசாசு அப்படியே 2 கண்ணோடு அப்படியே முன்னாடி வந்து நின்றுக்கிறார். ஜப்பானில் இவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்த பொழுது. அப்போது சொன்னா, இனி நான் உன்னை ஊழியம் செய்ய விட மாட்டேன், உன்னை இப்படியே படுத்த படுக்கையா, இனி அவ்வளோதான், நீ இப்படியே செத்து போயிடுவேன், நீ இப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்ற, நேரடியாக பேசுகிறா. ஏன்னா நான் தான் இந்த பட்டணத்தினுடைய பலவான், இந்த ஜப்பானுடைய பலவான் நான் தான், என்னை எதிர்த்து நீ இந்த பகுதியில் நீ என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்ல இவருக்கு அப்படியே வேத்துருச்சு, பயங்கர வேத்துருச்சு. நடு இரவு என்ன செய்யறதுன்னு தெரியல, அவர் கலங்கி உட்காந்து அப்படியே நடுங்கி போனார். அப்போ ஆனாலும் அவருக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வருது, நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறாரா, தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அவரை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறானா, பேசிகிட்டே இருக்கிறார். அப்போ என்ன ஆவியானவர் சொல்ற, வசனத்தை பேசு. இவர் என்ன வசனம் பேசினாலும் அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. பயமுறுத்தி கொண்டே இருந்தான் பிசாசு, பயமுறுத்தி கொண்டு இருந்தா. அப்போ ஆவியானவர் சொன்னார், கொஞ்ச நேரம் நல்ல டங்ஸில் பேசுங்கிற பொழுது அப்படியே நல்ல ஆவியில் நிரம்பித்தா, அப்படியே அந்நிய பாஷை பேச 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 ஆவியானவர் சொன்னாரா, ஏசப்பா ரத்தத்தை எடு, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை எடு, சாட்சியின் வசனத்தினாலும் அவர் ஜெயித்தாளுங்கிற அந்த வார்த்தையை சொல்லு. அந்த வார்த்தையை சொல்லுங்கிற பொழுது ரத்தத்தை எடுக்கிற ஏசப்பா ரத்தத்தை எடுத்து உண்மையில நான் பூசுறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சானா, அந்த எல்லையிலிருந்து ஓடிட்டான். இதை எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு தான் அப்பளவே சொன்ன, நிறைய பிரச்சனைகளுக்கு நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது நமக்குள்ளேருந்து என்ன வரும், ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தை ஆவியானவரோடு கூட எசஞ்சு பேச பேச அந்த எல்லைகளில் நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆசா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இந்த 14 ஜெயிச்சிட்டாரு. அதாவது 14ஆம் அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசிமா, 14:12 2 நாளாகவும் 14:12 வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இருமா ஒரு நிமிஷம், அந்த சார்ந்து கொண்டோம் 11 வாசிங்க. 11 ஆசா அதாவது இருங்க, இப்ப வந்து ஆசாக்கு விரோதமா எத்தியோப்பியர் என்கிற மனிதர்கள் வராங்க. அப்ப இவன் போய் யாருகிட்ட ஜெபிக்கிறா, தேவன்கிட்ட ஜெபிக்கிறா. நான் என்ன செய்யணுங்கிற அந்த ஜெபம் தான் அது. வாசிமா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து நல்லா விளக்கமா, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். இதெல்லாம் சொல்றாரு. அதாவது இந்த பிரச்சனை வந்த பொழுது யாரை சார்ந்து நிற்கிறோம், உம்மை சார்ந்து நிற்கிறோம் என்று யார் சொல்றா, யாரு ஆசா சொல்றா. யார் சொல்றா?
ஆசா சொல்றான், இப்ப எத்தியோப்பியர்கள் எல்லாம் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனா நாங்க யாரை சார்ந்து நிக்கிறோம், யாரை சார்ந்து நிற்கிறோம், உம்மை சார்ந்து நிற்கிறோம் என்று இந்த யார் ஆசா சொல்றா. இது எது 14ல் சொல்றார். ஆனா 16ல் வாசிக்கிற பொழுது 16ல் வாசிக்கிற பொழுது ஆசாக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற விட என்ன கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அதாவது 2 ராஜா இப்போ அதாவது என்னன்னா, இந்த இடத்துல தேவனை சார்ந்து நின்னான், இந்த இடத்துல தேவனை சார்ந்து நின்னான் அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா ஆவியானவரை சார்ந்து நின்று நாங்க என்ன செய்யணும், எப்படி இந்த யுத்தத்தை நாங்க செய்யணும், எப்படி இந்த யுத்தத்தை மேற்கொள்ளணுங்கிற பொழுது தேவன் அங்க ஆலோசனை கொடுக்கிறாரு. அதன்படி செய்த பொழுது அந்த எத்தியோப்பியருடைய கைகளிலிருந்து ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வந்துருச்சு. ஆனா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த இடத்துல இப்ப 2 ராஜாக்கள், அதாவது ஒன்னு இஸ்ரவேலின் ராஜா, 2வது யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா பேரு பாசா. சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜா பேரு, நீங்க வீட்டுல போய் வாசிக்க பாருங்க அந்த 16ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா பேரு பாசா, யூதாவின் ராஜா பேரு ஆசா. இப்ப பாசாவுக்கும் ஆசாவுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு. அதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ளேன்னு சொல்லாமே, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ராஜாவுக்கு யாரு, பாசா, யூதாவின் ராஜா ஆசா. இவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துச்சு. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்த உடனே இந்த யூதாவின் ராஜா, அதாவது இந்த ஆசா யாருகிட்ட போய் உதவி கேட்கிறான்னா, சீரியாவின் ராஜாட்ட போய் உதவி கேட்கிறான். யாருகிட்ட கேட்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்கள் அண்ணன் அப்படின்னே சொல்லுவேன், எங்கள் அண்ணன் என்கிட்ட சண்டைக்கு வரா, நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்குறான், சீரியாவின் ராஜாவைய பெனத்தாத்துக்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இவன் என்கிட்ட விரோதமாக வரான் அப்படிங்கிற பொழுது உடனே சீரியாவின் ராஜாவைய பெனத்தாத் என்ன செய்கிறான், பாசா ராஜா அதாவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி போய் அவனை முற்றிலும் என்ன செய்கிறான், அழிக்க போகிறான். அதுக்கப்புறம் அந்த யுத்தம் நின்றுச்சு, அந்த யுத்தம் சரி நின்றுச்சு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, ஆள் அனுப்பி பேசுகிறாரு. அந்த வசந்த வாசியமாக ஆள் அனுப்பி என்ன பேசுறாருன்னா, வாசிங்க 7வது வேத வசனம், 7வது வேத வசனம் 16:7. அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாக அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாம, அதாவது கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி அதுவும் உனக்கு உதவி செய்யாது. அடுத்து வாருங்க, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் ரூபியாரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரு. போதும், என்ன சொல்றாருன்னா, போதுமா, என்ன சொல்றாருன்னா, ஏன் ஆசா நீ 14ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பியர்களுக்கு விரோதமாய் வந்தபொழுது எங்கிட்ட நீ நின்ன, நான் உனக்கு என்ன செஞ்ச, உதவி செஞ்சு அந்த எத்தியோப்பியருடைய கைகளிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குனே, ஏன் அப்பா உதவி செஞ்ச தேவன் ஏன் இப்போ உனக்கு உதவி செய்ய மாட்டேனா? நானு நீ போய் யாரை போய் பார்த்துட்ட, சீரியாவினுடைய ராஜாவை போய் பார்த்துட்டிய. சீரியாவை ஏதான், இஸ்ரவேலும் கர்த்தருடையவன் தானே, நம்ம பிள்ளை தான், அது நம்ம சகோதரன் தானே, நீ போயிருக்கணும்ல. ஒரு உலக மனுஷங்கிட்ட போய் நின்று கைகேந்திர, அது உலக மனுஷங்கிட்ட போய் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிற, அது உலக மனுஷங்கிட்ட போய் எனக்கு உதவி செய்யன்னு சொல்ற, நீ ஏன் நான் உனக்கு உதவி செய்யலையா? எத்தியோப்பியர் உனக்கு விரோதமாய் வந்த பொழுது நான் உனக்கு காப்பாத்துனேன், ஏன் இப்ப காப்பாற்ற மாட்டேனா நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆசாவை என்ன செஞ்சாரா, வியாதி அது நிமித்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதற் கொண்டு உனக்கு என்ன செய்ய கிடைக்க, கீழே வேதவசனம் வாசிக்கிற பொழுது, ஆகையால் இது முதற் கொண்டு உனக்கு என்ன வரும், யுத்தம் வரும். அவ்வளவுதான், உன் சமாதானம் போயிடுச்சு. ஏன்னா நீ யாரை சார்ந்து கொள்ளல, தேவனை சார்ந்து கொள்ளாத. அதுக்கப்புறம் ஆசா வியாதி கொண்டா, அவன் காலில் வியாதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருந்தவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதை விட்டுருங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே சொல்யூஷன் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் ஆவியானவர்கிட்ட போய் கேளுங்க, ஆவியானவர் இதுக்கு நான் என்ன செய்யட்டும், இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு. ஏன்னா உன்னைய தவிக்க வச்சுட்டு அவர் சந்தோஷமா சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் அல்ல மகளே. உன்னை நீ வேதனைப்படுற பொழுது, நீ கண்ணீர் வடிக்கிற பொழுது அவர் அழகாக சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல. எல்லா இக்கட்டு காலத்திலும் உன் பட்சத்திலே யோசேப்பு சிறைச்சாலைக்குள் இருந்த பொழுது கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். தானியேல் சிங்கக்கபிக்குள் இருந்த பொழுது தானியேலோடு தேவன் சிங்கக்கபிக்குள் இருந்தார். அடுத்து யார் சொல்ல, ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி நடுவுக்குள்ள இருந்த பொழுது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சுளைக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். உன் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. உன் பலகீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் என்று சொல்லாம உன் பலகீனத்தில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை எந்த நேரத்தில் நீங்க சார்ந்து கொள்ளலாம். இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 99 பிரச்சனைக்கு என்ன செஞ்சிருக்குவோம்னா அவரை சார்ந்து நின்றுக்குவோம். ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவரை விட்டுட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் போய் அவரை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இறங்குங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் எப்படின்னா மன்னிச்சிருவாருமா, ஆனால் அதுக்கு ஒரு தழும்பு வச்சிருவார். உண்மைம்மா, மன்னிச்சிருவார். ஆனால் ஒரு சில தழும்புகள் நம்ம வாழ்க்கையில் அது இருந்து கொண்டே இருக்குது. ஏன்னா அதை மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்குற சாவி அல்லது அவர் உங்களுக்கு கொடுக்குற பட்டயத்தை ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நீங்கள் வெட்டுகிற பொழுது அவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக மகிமை உடனே அதில் தான் வெற்றியை கொடுப்பார். அதில் தான் வெற்றியை கொடுப்பார். அவை எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா கொடுப்பார். எப்ப தெரியுமா நீங்க அவரை சார்ந்து கொள்ளணும். அதை ரொம்ப விரும்புவாருமா, அவர் உங்களை சார்ந்து கொள்வார். ஒன்று. ரெண்டாவது, அதாவது முதல்ல வசனம் சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யணும், அதாவது சத்துருவின் கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு முதல்ல என்னது, ஆவியின் வசனமாகிய பட்டயமாகிய வசனத்தை சொன்னார். இப்போ ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து வேகமாக வாசிக்க போகிறோம். ஆமாம், வேகமாக வாசி ஜெபிக்க போகிறோம். அதாவது ரெண்டாவது இங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 தாவீதை குறித்து வாசிக்கிற போது வாசிமா. அதற்கு தாவீது நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ இந்த சகாயம் செய்யும் கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் அவர் நமக்கு இருந்து இனி வருகிற எல்லா எல்லைகளையும் நமக்கு வெட்டி கொடுக்கணும். அவர் முதல்ல வசனம் சொல்லுங்க, வசனத்தை கொடுத்து அதை பட்டயமாக்கி ஜெயத்தை தராரா. இந்த இடத்துல அதாவது நம்ம வாழ்க்கையில நல்லா விளைங்க சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் இந்த வார்த்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு சொல்லுங்க, சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு 3 காரியம் இருக்குது. 1 வார்த்தை சொல்லுங்க. 1 வார்த்தை, வார்த்தையினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். 1. ரெண்டாவது நாமம், இயேசுவின் நாமம், அவருடைய நாமமே பட்டயம் சொல்லுங்க, அவருடைய நாமமே பட்டயம். 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென் என்று சொல்லலாமா? எதுவாமா? இந்த 3ஐயும் சேர்த்து ஆவியானவரோட இணைஞ்சுக்கணும். புரிஞ்சாமா? இந்த என்னன்னு சொல்லுங்க, இதை மறக்கவே கூடாது. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 3 ஆயுதம். 1 வார்த்தை, 2வது நாமம், 3வது ரத்தம். இந்த 3ஐயும் சேர்த்து ஆவியானவரோடு கூட இசைக்கிற பொழுது உன் எல்லைக்குள்ள இன்னைக்கு சொல்றாமா, இனி உன் எல்லைக்குள்ள சாத்தான் ஜெயம் எடுக்கவே முடியாது. ஆமா, இனி ஜாக்லின் சிஸ்டர்ட்ட நீங்க ஜெபிக்க வர்றதுக்கு பதிலாக ஜாக்லின் சிஸ்டருக்காக நீங்க ஜெபிக்குப்பீங்க. அதுலயும் பாருங்க, அந்த ஆமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பாருங்க. நல்லா சொல்லுமா, இனி ஜாக்லின் சிஸ்டருக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். அல்லது நீங்கள் உலகத்துக்குள்ள போய் எல்லா ஜனங்களையும் சீசராக்கணும். ஆமென் என்று சொல்லமா. கர்த்தருக்கா எழுப்புகிறார். இனி வந்து நின்று லைன்ல நின்று ஜெபிக்கிறவர்களால் அல்ல, இனி உலகத்துக்குள்ள போய் நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கத்தக்கதா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ள இருக்கிற சாத்தானை சகல வல்லமைகளை முறியடிக்கிற அதிகாரம் சொல்லுமா, அதிகாரத்தை கர்த்தர் எங்க தராரு சொல்லுமா. இனி இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, அவருடைய வார்த்தையினாலே விடுதலை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைஞ்சு நான் இதை 3 காரியத்தை சொல்ல விடுதலை. இனிய எல்லைக்குள்ள இனி சாத்தானே இந்த 3 ஆயுதத்தை எடுத்திருக்கிற இனி என் எல்லைக்குள்ள நீ வரவே முடியாது. ரீகா பாலா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? என் கனவுல நீ நாயும் வராது, பேயும் வராது. சொல்லுமா, இனி என் கனவுல என்ன வராது? நாயும் வராது, என் கனவுல இயேசு விடாமத்துல பேயும் வராது. இனி சொல்லணும், இவன் எல்லைக்குள்ள போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, இவன் சொல்ற சரீரத்தை தொடுகிறதுக்கு பயமா இருக்குது, இந்த குடும்பத்தை தொட எனக்கு பயமா இருக்குது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், வார்த்தையா இருக்கிறார், நாமமா இருக்கிறார், ரத்தமா இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? வார்த்தையை வைத்து யார் ஜெயித்தா? வார்த்தைகளை பேசி ஒருத்தர் ஜெயித்தார்.
சூப்பர். அவர் தான் முதல் கதாநாயகன் அவர் தான். சொல்லுங்க. ஆமாம், வார்த்தையை பேசி பேசி இப்படி எழுதியிருக்கிறதே. அதை சொல்லுமா, வசனத்தை பேசு, வசனத்தை பேசு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு 4 வசனம் சொல்கிறேன். முக்கியமாக அன்றைக்கி சொன்ன வார்த்தையே சொல்கிறேன். உன்னோட எல்லா அதிகாரங்களையும் இயேசு சிலுவையில் உறிஞ்சிட்டார் பிசாசே. என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என் கணவன் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளை மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. தேவன் எனக்கு குறித்த கானானுக்கு மேலே, தேவன் எனக்கு குறித்த வாக்கு தத்தத்துக்கு மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. ஆமென் என்று சொல்லாமா. சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. சாத்தானை என் கால்களுக்கு கீழாக சேர்ந்து நசுக்கி போடுவார். வார்த்தை அடுத்து சொல்ல நாமத்தை இந்த யார் யூஸ் பண்ணா? இப்ப தாவீது. சொல்லுங்க. தாவீது சொல்றா, கர்த்தரின் நாமத்தினாலே. சொல்லுங்க, கர்த்தரின் நாமத்தினாலே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வர, கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வர. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, கர்த்தரின் நாமம் என்பது உடன்படிக்கைக்குரியவர். அப்படின்னா ஜெயித்தவர். சொல்லுங்க, என்னதான் ஜெயித்தவர்? செல்வர் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன். யார் இவன்? பெலிஸ்தன். யார் இவன்? இந்த கோலியாத் யாரு? பெலிஸ்தன். இவனும் சாத்தானுடைய நேரடி தூதன். ஏன்னா இவனுடைய சந்ததி எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இவன் சந்ததி பெலிஸ்தன், நேரடியான பிசாசு. ஏன்னா இவன் என்ன செய்யறான, இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் பயமுறுத்திட்டே இருக்கிறா. அவனுடைய அந்த கோலியாத்தினுடைய உயரம் எவ்வளோ தெரியுமா? 11 அடி. இப்போ நான் எத்தனை, இப்போ ஒரு 5 6 பண்ண எனக்கு தெரியாது, 5 6 என்னை விட டபுள் மடங்கு, 11 அடி. அடுத்து அவன் போட்டிருந்தவங்க, ஏன்னா அவ்வளவு விகாரமாக அவன் இருந்தா, அவ்வளவு விகாரமாக இருந்தா. அவன் போட்டிருந்த போர் கவசம் தெரியுனா, அந்த வெண்கலம் அவன் போட்டிருந்தது, அந்த போர் சீராக இருந்து. ஆமாம், அந்த மார்க்கவசம் என்பது 56 கிலோவாமா. எத்தனை கிலோ? 56. அவன் கையில் இருந்த ஈட்டி எவ்வளோ தெரியுமா? 6 கிலோ. 1 கிலோவை தூக்க முடியுமா? 6 கிலோவை தூக்கி ஈட்டி, அவன் கையில் இருந்த ஈட்டி மட்டும் 6 கிலோ. இல்லை, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளவு பயங்கர கம்பீரமாக இருந்தான். அப்போ இவன் சொல்கிறான், நீ என்ன? அதான் சொல்கிற, ஒரு சில நேரம் சாத்தானா அப்படி சொல்லக்கூடாது, சாத்தான்தா அப்படி சொல்லணும். ஏன்னா நம்ம சாத்தானோ அப்படின்னு பெருசாக அவனை காட்டுறனால தான் பெருசாக தெரியுறான். ஆனால் நீ தானே போ. ஆமாம், மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் அப்படி எழுதிட்டு இருந்தபோது பிசாசு நின்னானா, நீ தானே போ. அப்படிதான். ஆமாம், ஒரு சில நேரம் நானும் ஒரு சில நேரங்கள் ஒரு சில முதல்ல பயந்துக்குவேன். இப்போ இங்கே இருக்கிற இப்படி ஒரு சில கட்டுகளெல்லாம் உடச்சிட்டு போய் நிம்மதியாக தூங்க வேண்டாம் நினச்சிக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் வரல. நேற்று நைட்டு ஏன்னா என் ரத்தத்தை குறித்து ரொம்ப நான் ஜோம் பண்ணிட்டு போய் படுத்து தூக்கமே இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரம் அப்படி நின்று இப்படியே பார்த்துட்டே இருப்பா. உண்மைமா பொய் சொல்ல, ஒரு சில நேரம் இந்த கிரியிலெல்லாம் முறியடிச்சிட்டு போய் தூங்கலான்னு நைட் தூங்குனா என் பக்கத்தில் இப்படி பார்த்துட்டுப்பா. ஆனால் போடா அப்படின்ட்டு இப்படி திரும்பி படுத்துக்கிறது. ஒரு காலத்தில் பயந்தா இல்லைன்னு சொல்லுவோம், இவானா அப்படின்னு பயந்தான். ஆனால் இல்லை, இயேசுவின் நாமத்தில் சொல்ல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவன் என்ன இல்லை, அவன் ஒரு சின்ன ஈதா. சொல்லுங்கள், எப்படிங்க அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆயுதங்கள் ஏதாவது வேணுமா? இயேசுவின் நாமத்தில் போ, அவளை அதை முடிஞ்சிச்சு. நான் ஏன்னா அதுக்கு தான் எதுக்கு சொல்கிறேன், அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசு நடுங்குவா. ஆமேன் என்று சொல்லாமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவருமா? ஆமாம், அவனை கண்டு நான் திரும்ப சொல்கிறேன், அவனை கொஞ்சம் ஆமாம் நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் பார்த்த நாட்களை முடிஞ்ச நீ. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், அவன் செத்த நாய். சொல்லுங்கள், அவன் செத்த நாய். அவன் என்ன? ஏன்னா இயேசுக்கு அவனோட தலையை என்ன செஞ்சாரா? நசுக்கி விட்டான். அவன் வாழை மட்டும்தான் இப்படி ஆட்டிட்டு இருக்கிறான். வாழை ஒரு மிதிச்சா சித்துருவான். ஆனால் அவனை அப்படியே பேசி 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 அவனை அப்படியே என்ன செய்ய, பேனை பெருச்சாலி ஆக்குன மாதிரி ஆக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீ என்ன செய்வ? கருகி போவாயாக. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ சொல்கிறான் இவன், தாவீது சொல்கிறாருங்க. நான் இப்படி பாருங்க, அப்படியே கொஞ்சம் கட் பண்ண பாருங்க. கோலியாத்து இப்படி இருக்கிறா, தாவீது இப்படி இருக்கிறார். சொல்கிறாரு, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே சொல்ற பாருங்க, உன் தலையை வாங்குவேன். அந்த வசந்த வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசந்த வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் பாருங்க. நீங்க அதாவது சும்மா நம்ம வாசித்துருங்க, அதை அப்படியே கற்பனை பண்ணி பேசுங்க பாருங்களேன். ஏன்னா நம்ம கனவுல ஒரு நாய் வந்தாலே ஐயோ அலறிட்டு எழுந்திரிச்சு சொல்றோம், நாய் வந்துச்சுங்க, பாம்பு வந்துச்சுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எவ்வளவு வீக்னஸா இருக்கிறேன்னு சொல்ல வரோம்.
நாய் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, பாம்பு வந்தாலும் சரி, எரும மாடு வந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அவனுடைய எல்லா கிரியைகளையும் அழிக்கிற அதிகார நாவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுமா வாசிமா. கர்த்தர் என் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று. எவ்வளவு தைரியம் பாருங்க, தைரியமா பேசுறாரு. வாசிமா. தலையை உன்னை விட்டு வாங்கி. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. இது எந்த தீர்க்கதரிசனம் தெரியுமாமா? எந்த தீர்க்கதரிசனம்? இப்போ ஒன்னாம் கிளாஸ் உட்காந்துருக்கேன் பாருங்க. சரிம்மா. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேர். அவர் தலையை நசுக்குவா. பிசாசே, உன் தலையை நான் இனி வாங்க போறேன். அதத்தான் தாவீது சொல்றா, உன் தலையை வாங்கி. வாசிமா. பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நீங்க அப்படியே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அதாவது தலையை வாங்கிட்டார். 46ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிங்க. 46 வாசிங்க. அதுதான் 46. அத தலையை வாங்கினார். அடுத்து நீங்க அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த தலையை கொண்டு வந்து எங்க புதைப்பார்னா எருசலேமில் புதைப்பார். அதாவது அவன் அந்த யுத்தம் நடந்த ஏழாத் பள்ளத்தாங்குக்கும் அடுத்து எருசலேமுக்கு கிட்டத்தட்ட 17 மைல் தூரம். எத்தனை மைல் தூரம்? 17 மைல் தூரம். 17 மைல் தூரம் அவன் தலையை என்ன செஞ்சாரா? தாவீது அந்த தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தலை அப்படியே ஊர்வலமாக்கி கொண்டு வரான். அதாவது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்த பெலிஸ்தனே, உன் தலையை நான் வாங்கிட்டேன் பாருன்னு அந்த தலையை எடுத்துட்டு அப்படியே தலையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஊர்வலமா வரா. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஆமா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே அவனை என்ன செஞ்சாரா? கோலமாக்கி. அப்படின்னா அதுதான் அவமானப்படுத்துறதுக்கு அர்த்தம். அவமானப்படுத்துறதுக்கு அடையாளமா எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவிலே சாத்தானை கொன்றது போல அதுக்கு நிழலாட்டமாய் தாவீது கோலியாத்தின் தலையை எடுத்துட்டு வந்து எங்க புதைக்கிறாரு? எருசலேமில். இயேசு கிறிஸ்து எங்க சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேம். இது எதுக்கு சொல்றேன்னா, சாத்தானுடைய வல்லமையை முறிக்கிறதுக்கு கர்த்தரின் நாமம் போதுமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டாரு. ஜெயித்த ஏசப்பா நாமத்தை சொல்லிட்டாரு. அடிக்கடி சொல்லு, பிசாசே என் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு இருந்த எல்லா துரைத்தனங்களையும் சொல்லுங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தா அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னிடத்துல வருகிற இனி எனக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை இயேசுவின் நாமத்தில். ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ வார்த்தையில் விடுதலை, அடுத்து நாமத்தில் விடுதலை, மூணாவது ரத்தத்தில் எந்த விடுதலைனா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செஞ்சாங்க? சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசின பொழுது விடுதலை வந்துச்சு. ஆமென் என்று சொல்லாமா? விடுதலை வந்துச்சு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூணையும் உன் நாவல தான் வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கிறாராமா? திரும்ப சொல்லுங்க, எங்க வச்சிருக்கிறாமா? நாவல தான் வச்சிருக்கிறார். அப்போ அந்த நாவல வசனத்தை பேசிட்டே இருங்க. அந்த நாவல இயேசுவி நாமம் எனக்கு ஒரு சாட்சி நாமத்துக்கு வருது. அதாவது பீகார்ல ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாருன்னா, ஊழியம் செய்ய போனாரா. அவர் ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்தாரு. அப்போ 2 நாள் அங்கே தங்கியிருந்தார். 3ஆவது நாள் அவர் ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பைக் கிட்ட நின்றுட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் வந்து விசாரிச்சாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, புதுசாக இருக்கீங்க, எங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடங்களில் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், நான் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது எல்லாரும் சிரிச்சாங்களா. அப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது சொன்னாராமா, எத்தனையோ பேர் இப்படி தான் இங்கே வந்து ஊழியம் செய்ய வர அல்லது இயேசு குறித்து சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்த யாருமே உயிரோட போனது இல்லை. எல்லாருமே செத்து போய் தான் ஒன்று இந்த இலையிலேருந்து போயிருக்காங்க, அல்லது வியாதியோடு தான் இந்த இலையிலேருந்து போயிருக்காங்க. யாரும் எந்த ஊழியக்காரங்களும் இதில் இந்த எல்லையில், இந்த பீகாரில், இந்த கிராமத்தில் எந்த ஊழியர்னு நிலை நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களா. அப்போ இதை கேட்டுட்டு அவர் ரூமில் போய் உட்காந்து யோசிச்சாரா. அப்போ ஏசப்பா பேசினாரா, மகனே நான் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவரேங்கிற பொழுது, ஏன்னா இவர் ஒவ்வொரு நாள் இந்த 2 நாள் வந்து தங்கினார் பாருங்க. அந்த 2 நாள் இவர் காலையில் எழும்பி அப்படியே வீட்டை சுற்றுற பொழுது வீட்டை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஊசிகள் கிடைக்குமா.
இவர் அதை அலட்சியமாக எடுத்துட்டார். ஊசி வீட்டை சுற்றி ஊசி கிடக்குமா. அப்போ இவர் அலட்சியமாக அதை பார்த்துட்டார். அப்போ கர்த்தர் சொன்னார், மகனே, நீ வந்த நாளிலிருந்து உனக்கு விரோதமாய் மாந்திரீகம் செய்து நீ வியாதியாய் மரித்து போகணும், உனக்கு விரோதமாய் ஏவலான ஊசிகளை அனுப்புகிறாங்க. ஆனால் உன் வீட்டை சுற்றி நான் அக்கினி மதிலாக இருந்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காத வரைக்கும் நான் உனக்கு அக்கினி மதிலா இருந்து உன்னை பாதுகாக்கிற. அவங்க அனுப்பின எல்லா ஊசிகளும் உன் வீட்டை சுற்றி பாரு இருக்குது. நான் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் உள்ள அந்த பீகாருக்குள்ள வந்த நாள், அந்த கிராமத்துக்குள்ள வந்த நாளிலிருந்தே அவர் பாடின ஒரே பாட்டு, வல்லமையுண்டு வல்லமையுண்டு வல்லமையுண்டு. இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதை திரும்ப உங்களுக்கு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இனி நீங்கள் போக வேண்டிய தூரம் நெக்ஸ்ட் லெவல் பிளஸ்ஸிங், அல்லது இனி நீங்க பார்க்க போற ஆசீர்வாதம் பெருசு. இதுவரைக்கும் உங்க எல்லையில வந்த சத்துரு இனி அவங்க எல்லைகளுக்குள்ள ஜெயம் எடுக்கவே மாட்டான். ஜெயம் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அவனை கண்டு கூனி குறுகியிருந்திருக்கலாம். ஆனா இன்னைய நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்காய் எழுந்தருளி இருக்கிறபடினால் அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்யறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று இன்னைக்கு என் மேல ஆண்டவரே